ஹாய் தங்கமே, ஒரு சின்ன பதிவு தான். ஒரு சின்ன விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். குரங்கு கையில் கொடுத்த பூமாலை மாதிரின்னு ஏன் சொல்கிறாங்க தெரியுமா? அந்த பூமாலையை கொண்டு போய் அந்த குரங்கு கையில் கொடுத்தோம்னா அந்த குரங்குக்கு அதை வச்சு பார்க்க தெரியாது. அது பிச்சு போட்டு அதை அசிங்கம் பண்ணிடும். அதுக்கப்புறம் அதை எப்படி தான் மறுபடியும் எடுத்து கெட்டி நம்ம ஒட்ட வச்சாலுமே, ஒட்ட வச்சு அந்த ஃப்ளவரை மறுபடியும் ஒரு பூமாலை மாதிரி நம்ம கோர்க்கணும்னு நினச்சாலுமே அது சரியாக வராது. அந்த உள்ள ஃபினிஷிங் இருக்காது. நிறையா பொண்ணுங்களோட லைஃப்பில் அந்த மாதிரி தான். ஒரு நல்ல பொண்ணை கொண்டு போய் ஒரு நல்ல பையனுக்கு கொடுக்க தெரியாமல் ஃபேமிலியில் கொடுத்துட்டு ஒவ்வொருத்தங்களுமே நிறையா பெண்கள் இதில் கஷ்டப்படுறாங்க. அதுக்காக தான் இந்த சின்ன பதிவு. ஏன்னா இப்போ உள்ள சூழ்நிலை எல்லாருமே மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் போகுது. ஒரு அழகான பொண்ணுக்கு நான் ஒரு நல்ல பையன், ஒரு குணமான பையன் கிடைக்க மாட்டேங்குது. அதே மாதிரி நல்ல பையனுக்கு நல்ல பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. இது 2 பேர்த்துக்குமே இந்த குரங்கு கையில் கொடுத்த பூமாலை மாதிரிங்கிறது 2 பேர்த்துக்குமே உதாரணம் தான். யாரையும் கம்பேர் பண்ணி சொல்ல வேணாம். நிறையா பேரோட லைஃப் இப்படி தாங்க போய்கிட்டு இருக்கு. நல்ல பொண்ணுக்கு நல்ல பையன் கிடைக்கல, நல்ல பையனுக்கு நல்ல பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. கடவுள் இப்படி தான் சோதிப்பாரான்னு தெரில. உங்களுக்கு இந்த எக்ஸ்பிளைன் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள்.